விளம்பரத்துக்காக செலவிடுவதில் ஒரு விழுக்காடு கூட மாணவர்கள் நலனுக்காக தமிழ்நாடு அரசு செலவிடவில்லை என தமிழக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகம் முழுவதும் உள்ள மாணவர் விடுதிகள் பராமரிப்பின்றி பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் இருக்கின்றன என தெரிவித்தார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நடத்தும் 1331 மாணவர்கள் விடுதிகளில் தங்கி பயிலும் 98,909 மாணவ மாணவியர் உணவுக்காக 142 கோடி ரூபாய் செலவிட்டு உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது என கூறியுள்ள அண்ணாமலை, சராசரியாக ஒரு மாணவருக்கு ஒரு நாளைக்கு 39 ரூபாய் மட்டுமே உணவுக்காக செலவிடப்படுகிறது என்றும், ஆனால் ஒரு மாணவருக்கு தினம் 50 ரூபாய் விகிதம் மாதம் 1500 ரூபாய் உணவுப்படி வழங்குவதாக கூறி வருகிறார்கள் என்றும் விமர்சனம் செய்துள்ளார். இந்த உணவுப்படியை 1500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டு கொள்ளாமல் இருக்கிறார் என கூறியுள்ள அண்ணாமலை, பட்டியல் சமூக மக்கள் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை செலவிடாமல் ஆண்டுதோறும் திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறது திமுக அரசு என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பெயர் மாற்றத்திற்காக கடந்த 2 ஆண்டுகளில் 13 கோடியே 13 லட்சம் ரூபாய் விளம்பர செலவு செய்துள்ளதாகவும், அதில் 1% கூட மாணவர்கள் நலனுக்காக திமுக அரசு செலவிடவில்லை என்றும் விமர்சனம் செய்துள்ளார்.